ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம திருத்தணி போன விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பெங்களூர்லேருந்து கிளம்பி திருத்தணி போக போகிறோம். ஸோ நாங்கள் ஏர்லியாக கிளம்புறனால பஸ் எதுவும் இருக்கனால ஆட்டோ புக் பண்ணி கிருஷ்ணராஜபுரம் ஜங்ஷன் வரைக்கும் போயிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி காஃபி குடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே காஃபி வந்துருச்சு. நல்லா சூடாக ஆவி பறக்க பறக்க டீ கடை அண்ணன் போட்டு கொடுத்தாங்க. ஸோ அதையும் குடிச்சிட்டு ட்ரெயின் வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அது என்னமோ தெரில, நம்ம சீக்கிரமாக போகிற அன்றைக்கி தான் ட்ரெயின் ரொம்ப டிலே ஆகி வரும் போல். நாங்கள் 5 o'clock ட்ரெயினுக்கு தான் போனோம். ட்ரெயின் வந்து ஒரு 5:30 5:45 போல் தான் வந்துச்சு. ஸோ அங்கேயே நாங்கள் ரொம்ப நேரம் உட்காந்துருக்க மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. கிருஷ்ணராஜபுரம் ஜங்ஷனில் இருந்து பெங்களூருக்கு சென்னைக்கு ட்ரெயின் மாறி ஒரு வழியாக நம்ம போக வேண்டிய ட்ரெயினும் வந்தாச்சு. ஸோ நாங்களும் கரெக்டாக போய் ஏறிட்டோம். நாங்கள் வெற்றிகரமாக ட்ரெயின் ஏறிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அப்படியே கேஷுவலாக ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லி கதவு கிட்ட எடுக்க சொன்னேன். மெதுவாக பயணங்கள் போய் தொலைந்திடவா எடுத்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது முடியெல்லாம் கலைஞ்சி ரொம்ப கேவலமாக வந்திருக்கு முடி. அப்புறம் நவாப்பழம் வாங்கிட்டு போயிருந்தோம். அதை அப்படியே சாப்பிட்டுட்டு பேசிகிட்டே போயிட்டு இருந்தோம். ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா. நாங்கள் வந்து இப்போ அரக்கோணம் வந்துட்டோம். ஸோ இப்போ இறங்க போகிறோம். அப்புறம் அரக்கோணம் ஸ்டேஷனில் நல்லபடியாக இறங்கிட்டு நெக்ஸ்ட்டு லோக்கல் ட்ரெயின் மாறுறதுக்காக போயிட்டுருந்தோம். நாங்கள் 5 o'clock ட்ரெயினுக்கு வந்து ஏறணும். பட் ட்ரெயின் வந்து 5:30க்கு தான் வந்துச்சு. இப்போது டைம் வந்து கரெக்டாக வாட்ச் ஓடல. It was at this moment that she knew she fucked up. டைம் என்ன? ஐயோ சாரி ஃப்ரெண்ட்ஸ், என் வாட்ச் ஓடாத காரணத்தினால டைம் நானே சொல்கிறேன். டைம் 9:42. இப்போ தான் ரீச் ஆகுறோம். வெற்றிகரமாக ஸ்டேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக லோக்கல் ட்ரெயினுக்கு டிக்கெட்டும் வாங்கிட்டோம். அப்புறம் வாங்கிட்டு நாங்கள் நடந்து போயிட்டுருந்தோம். இப்போ நம்ம வந்து அரக்கோணத்தில் இருந்து திருத்தணி போகிறதுக்கு வந்து பேசஞ்சர் டிக்கெட் வாங்கியாச்சு. அதை வாங்கிட்டு இப்போ நம்ம பிளாட்ஃபார்ம் 2 போகணும். இவங்க ஒன்றும் வாங்கலை, நாங்கள் நின்று லைனில் நின்று வாங்கினோம். நல்லா இருக்க மாட்டானா நீ டிக்டாக் பண்ணுறோம்? நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டேன் அண்ணே. லைனே இல்லைங்க, நான் போய் சொல்கிறேன். வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். அப்படியே ஒரு வழியாக திருத்தணி ஸ்டேஷனும் வந்தாச்சு. நாங்களும் நல்லபடியாக இறங்கி பசிச்சனால ஆப்போசிட்லேயே ஒரு கடை இருந்துச்சு, அங்கே சாப்பிட போயிட்டோம். பிரிஞ்சு ரைஸ்னு ஒன்று கொடுத்தாங்க. என்ன சார் மொக்க காமெடி போட்டுட்டு இருக்கா சார்? அவன் மொக்க காமெடி அடிக்கிறான். அதுக்கெல்லாம் வந்து நீ உன போட்டு அடிப்பியா? யார் இவன் காமெடி பண்றது? காமெடியானே தெரியாம இப்ப சிரிக்கிறான் சார். ஸ்பெஷலாக டேஸ்ட் வந்து நம்ம ஊர் குஸ்கா மாதிரி தான் இருக்குது, ஆனால் சூப்பராக இருக்குது. அர்ஜுவா கேஃபே, இங்கே வந்து டீ காஃபி குடிக்க வந்திருக்கோம். நம்ம நண்பர்கள் வந்து டீ காஃபி வாங்க போயிருக்காங்க. என்னோட ஃபேவரட் சால்ட் பிஸ்கட் வந்திருக்கு. அது என்னது? ஏய் திறந்து காட்டுறா. இவனு சால்ட் பிஸ்கட் இல்ல, அது சுகர் பிஸ்கட். ஏன் எல்லாரும் காஃபி வாங்கிட்டீங்க? டீ அந்த கலர்ல இருக்கு. குடிச்சு பாத்தியா? நாங்க வந்து 3 பேரும் பெங்களூர்ல இருந்தே கிளம்பி வந்துட்டோம் திருத்தணிக்கு. நாங்க இந்த நியாயத்தை நீங்களே கேளுங்க. 200 கிலோமீட்டருக்கு அங்கே இருக்க பெங்களூர்ல இருந்து நாங்கள் இங்கே வந்திருக்கோம். காலையில் விடியகால 5 மணிக்கு எழுந்திரிச்சு அவசரமாக ட்ரெயினை பிடிச்சி இங்கே வந்து இங்கே நாங்கள் அவனு முத்தையான ஒரு வெங்காயத்துக்காக 1 மணி நேரம் இங்கே வெயிட் பண்ணிருக்கோம். அவர் வேற ஒரு பாருங்க, அவர் ஃபோன் போட்டா வேற யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இதில் பொறுப்பு இல்லாமல் இருக்கு. இதில் என்னன்னா, இவத்த இருக்க சென்னையில இருந்து திருத்தணி வர்றதுக்கு காலையிலேருந்து கிளம்பியிருக்கான், இன்னமும் வரான். எனக்கு தெரியல அவன் எந்த ட்ரெயினில். அவன் ட்ரெயின் கேட்டால் நான் ட்ரெயினில் தான்டா வந்துட்டு இருக்கேன்னு. என் கண்ணு கேட்ட வரைக்கும் வர ட்ரெயின் எந்த ட்ரெயினுமே அவன் வரல. என்னமோ யாரை ஏமாற்றிட்டு தெரியுறான்னு தெரில. நண்பர் வந்து நண்பருக்கு சாப்பாடு ஏதாவது சாப்பிட வச்சு கூட்டிட்டு நாங்கள் மலை ஏறி சாமி பார்த்துட்டு வந்துட்டு திருப்ப ட்ரெயின் பிடிச்சி அரக்கோணம் போய் அங்கேருந்து நாங்கள் பெங்களூர் போனோம். லேட்டானனால தலைவர் சாப்பாடுலாம் கிடையாது, டேரெக்டாக போயிடலாம்.
இந்த போய் நம்ம வரோம். நாங்களே சென்னை வந்துடுறோம். என் தலைவன் சிங்க வந்துட்டாடா. இவனை மட்டும் கார்கில் கொண்டு மூணு பேரும் அனுப்புனா பனிமலை எரிமலையா மாறா. சரி எதுவுமே பேசாதீங்க. வந்துட்டா இங்க வராண்டா. நம்ம நண்பர் வந்து சென்னையில இருந்து வந்துட்டாரு கைஸ். வரா நாங்க யாரும் கண்டு முன்னாடி பார்த்து போறேன். மேல முருகன் சொல்லிச்சா கூட பரவாயில்ல. சரியா முருகன் தான்டா வந்து வீட்டுல இருந்து கிளம்பும்போது மணி 8. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். ரூம்ல இருந்து எத்தனை மணிக்கு கிளம்பணுமே? ஒண்ணும் இல்ல, ட்ரெயின் மிஸ் ஆச்சுன்னா எனக்கு வேற ட்ரெயின் புக் பண்ணிட்டு தான் கிளம்புறேன். அப்படி இப்படி வந்த முத்தையாவை திட்டி போட்டு ஒரு வழியாக நாங்கள் பஸ்ஸை பிடிச்சி திருத்தணி மலைக்கும் வந்துட்டோம். ஸோ அங்கே அடிவாரத்தில் இருந்தே வந்து மேலே போகிறதுக்கு ஃப்ரீயாகவே பஸ்ஸு வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ நாங்கள் அந்த பஸ்ஸில் தான் ஏறி ஃப்ரீயாகவே மலைக்கும் ஏறி போயிட்டோம். ஆக்சுவலாக போகிறப்போ மருதமலைக்கு போகிற மாதிரியே இருந்துச்சு. கோபுரம் கூட லைட்டாக பார்க்க மருதமலை கோபுரம் மாதிரியே இருந்துச்சு. நமக்கு வந்து 3 மணிக்கு மலையிலேருந்து கீழே இறங்கணும். அப்பதான் 4:15க்கு இவங்கெல்லாம் ட்ரெயின் பிடிக்க முடியும். இல்லாட்டி 10 மணிக்கு தான் வீட்டுக்கு போறாங்க. என்ன பண்ணிக்கிறோம்? நான் பாட்டு ட்ரெயினை பிடிச்சி சென்னை போறேன். நாங்கள் தான் இல்ஷு வாங்க. அவன் நம்ம கூடலாம் வரமாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே நிமிஷம். இதுக்கு வந்து 10 மணிக்குன்றது 12 மணிக்கு இருக்கும். நான் ஏறுவேன். கீழே வந்துட்டேன்டா. நீ ஏறிடுவா. நல்லதுக்காக தான் நான் எல்லாம் செய்யறேன். இல்லடா, நல்ல வேலை அவன் எனக்கு வரல. ஆமா இல்ல, அன்னைக்கு மதியானம் ஏறி இருந்தாலும் எல்லாம் தீஞ்சு கறி தான் வந்திருப்போம். அந்த லெவல்ல இருந்துச்சு வெயில. முருகா, என்னடா பண்றீங்க ரெண்டு பேரும்? பணம் வாங்கி திருப்பி தர வேண்டும். அரவிந்த் ஜனனி விஷ்ணு பிரசாத் வேண்டிட்டு நடக்கணும்னு வந்திருக்கீங்க. தயவு செய்து 3 மணிக்குள்ள முருகனை பார்த்துட்டு கீழே இறங்க வேண்டும். இல்லாட்டி கொண்டுருவாங்க. நீங்க தம்பி, நான் வந்து எல்லாரும் நல்லா இருக்கும். அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். அவர் பார்க்கணும், அவ்வளவுதான். குருட்டிட்டான் தம்பி. நீங்க அவனுக்கு வந்து கல்யாணம் ஆகணுமா, அதெல்லாம் வந்திருக்கான். அப்படிங்களா? அது வீடியோ எடுக்கிறவன் கையில. சொல்லுங்க சொல்லுங்க சார். இப்போ பேசுறது டெலிகாஸ்ட் பண்ண மாட்டீங்களா? பண்ண மாட்டேன். எனக்கு வந்து நிறைய ஆசைகள் இருக்கு. அது இல்லாமல் நிறைவேறும். ஸ்பெசிஃபிக்கா சொல்லுங்க. எனக்கும் நிறைய ஆசை இருக்கு. அது வந்து நிறைய ஒன்றும் இல்லை, முருகன் துணை இருந்தா போதும். நினைச்சுக்கிட்டே வாழ்ந்துருவோம். நான் எம்பிபிஎஸ் ஆகணும், நான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க வேண்டும், நீ படிக்க வேண்டும். நாங்கள் ஏன் இப்படி இவ்வளோ வேகமாக ஓடுறோன்னா, திடீர்னு க்யூவை ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வேகமாக விட்டுட்டாங்க கோயிலுக்குள்ளே. ஸோ அதனால் நாங்களும் போயிட்டு சாமியை பார்த்துட்டு நல்லபடியாக கிளம்பி வந்துட்டோம். அப்புறம் வந்துட்டு கோயிலுக்கு வெளியே மல்லிகைப்பூ வித்துட்டு இருந்தாங்களா, அப்புறம் மல்லிகைப்பூ வாங்கி தலையில் வச்சுட்டு அதையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் நல்லபடியாக ஸ்டேஷனுக்கும் வந்து பெங்களூருக்கும் ரீச் ஆகிட்டோம். அவ்வளோதான், நம்ம vlog முடிஞ்சுது. எங்களோட திருத்தணி பயணம் இதுவே நிறைவடைந்தது. சுபம் ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிக்கிட்டு படுற பாடு. சரி 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 என்ன